வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் சுப்ரமணி அப்படின்ற ப்ரோ பார்த்தா ஹேண்ட் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹேண்ட் கிரிப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வீடியோ கேட்டிருக்காரு. இப்போ இருக்க பாய்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா அவங்க ஹேண்ட் பவரையும் அவங்களோட ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஸோ எல்லா பாய்ஸுக்குமே தேவைப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா நம்மளோட ஹேண்ட் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹேண்ட் கிரிப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா முக்கியமாக நம்மளோட ஹேண்ட் கிரிப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஹேண்ட் கிரிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா ஹேண்ட் கிரிப்பர் யூஸ் பண்ணணும். ஹேண்ட் கிரிப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா நிறையா ஹேண்ட் கிரிப்பரோட ப்ராடக்ட் போட்டிருப்பேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. இந்த ஹேண்ட் கிரிப்பர் பார்த்தோன்னா நீங்கள் வந்து வாரத்தில் வந்து 3 நாள் பண்ணலாம், விட்டு பண்ணுங்கள். மண்டே பண்ணி அப்படின்னா வந்து நீங்கள் வெனஸ்டே பண்ணலாம். வெனஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாட்டர்டே பண்ணுங்கள். முக்கியமாக அதை நிறைய பேர் கண்டினியூஸாக பண்ணுறாங்க. அப்படி கண்டினியூஸாக பண்ணாமல் நம்ம மசில் க்ரோத்துக்கு ரெஸ்ட்டு விட்டுட்டு, ஸோ ரெஸ்டிங் டைம் வந்து நம்ம மசில் க்ரோத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஹேண்ட் கிரிப்பரில் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட ஹேண்ட்ஸ் கிரிப்பை நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது எத்தனை செட் எத்தனை ரெப்ஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்தோன்னா வந்து 3 செட்டு பண்ணுங்கள். ஒரு செட்டுக்கும் வந்து 20 டைம்ஸ் பண்ணுங்கள். 20 டைம்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 15 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ ரெப்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து தான் உங்களோட ஹேண்ட் கிரிப்பு எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு ரெப்பிடேஷன் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. 15லேருந்து 20 வச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 செட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபார்மர் வாக். ஸோ இந்த ஃபார்மர் வாக் நம்ம செய்கிறதுனால நம்மளோட ஹேண்ட் கிரிப்பையும் நம்மளோட ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தையும் நம்மளோட ஃபோராம் மசிலையும் நல்லா பில்டு பண்ண முடியும். ஸோ இது பண்ணுறதுனால உங்களோட ஹேண்ட் பவரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபார்மர் வாக்குக்கு நீங்கள் வந்து தம்பிள்ஸ் வந்து நல்லா வெயிட்டான தம்பிள்ஸாக எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 kg 15 kg இது மாதிரி தம்பிள்ஸ்லாம் நீங்கள் 2 கையிலையுமே எடுத்துகிட்டு ஸோ உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் பார்த்தா நார்மலாக வாக் பண்ணணும். ஸோ இப்படி வந்து ஒரு 50 feet அதாவது 50 அடி நீங்கள் வந்து நல்லா போய் வந்து வாக் பண்ணணும், நார்மலாக வாக் பண்ணணும். இந்த வெயிட்டை நீங்கள் ஃபுல்லாக கையில் கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஹேண்ட் கிரிப்பையும் உங்களோட ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை வந்து 3 செட்டு பண்ணுங்கள். அதாவது ஒரு செட்டுக்கு பார்த்தோன்னா 50 feet வரைக்கும் நடங்க. அடுத்த செட்டுக்கு பார்த்தோன்னா வந்து இன்னொரு 50 feet வந்து நடங்க. முக்கியமான விஷயம் இதில் பார்த்தோன்னா வந்து வெயிட் வந்து அதிகமாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அப்போனா தான் உங்களோட ஹேண்ட் கிரிப் ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ வெயிட் கம்மியாக அதாவது இந்த 3 kg இந்த 5 kg 7 kg இதிலலாம் வச்சிங்கன்னா வெயிட் அந்த அளவுக்கு தெரியாது. மறக்காமல் உங்களோட ஹேண்ட் பவர் ஹேண்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மறக்காமல் உங்களுக்கு தேவையான செட்டான லிமிட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த ஃபார்மர் வாக் ஒர்க் அவுட் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த விரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட விரிஸ்ட் பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட விரிஸ்ட்டில் இருக்க மசிலும் நல்லா டைட் ஆகும். முக்கியமாக உங்களோட ஃபோராம் மசில் நல்லா பில்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த விரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான வெயிட் எடுத்து நீங்கள் தம்பிள்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 ஏஜில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு 5 kg அப்படி இல்லாட்டி 6 kg வந்து நீங்கள் வந்து தம்பிள்ஸ் வந்து 2 கையிலையும் எடுத்துகிட்டு உங்களோட விரிஸ்ட்டை மட்டும் அப் அண்ட் டவுன் வந்து மேலே கொண்டு போகணும். நீங்கள் இதை பார்த்தோன்னா வந்து 4 செட்டு பண்ணுங்கள். முக்கியமாக 12லேருந்து 15 ரெப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெப்ஸ் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. 12 வைக்க முடிஞ்சுன்னா 12 வந்து பண்ணுங்கள். 15 பண்ண முடியும் ப்ரோ என்னால் அப்படின்னா 15 வந்து பண்ணுங்கள். இதை பார்த்தோன்னா மொத்தம் 3 செட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஒர்க் அவுட் பார்த்தோன்னா வந்து தப்பாக தான் பண்ணுறாங்க. அதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபுல்லாக அவங்களோட பாடியை பார்த்தோன்னா வந்து ஆட்டுறாங்க, அப்படி இல்லாட்டி கையை வந்து ஆட்டுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்மளோட விரிஸ்ட்டு மட்டும்தான் நல்லா அப் அண்ட் டவுன் வந்து மேலே நல்லா எந்த அளவுக்கு மேலே போக முடியுமோ அந்த அளவுக்கு போகணும். ஸோ கீழே டவுன் கொண்டு வரும்போது எந்த அளவுக்கு கீழே கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு கீழே கொண்டு வரணும். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி அவங்களோட விரிஸ்ட்டை மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட்டணும். நல்லா இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுனால உங்களோட விரிஸ்ட்டை நல்லாவே டோட்டல் உங்கள் ஹேண்டையும் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். எந்த ஏஜில் இருக்கிறவங்க லிமிட்லாம் கிடையாது. எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் உங்கள் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக இதை வந்து பண்ணலாம். முக்கியமாக உங்கள் தம்பிள்ஸை பார்த்தோன்னா நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ தம்பிள்ஸை பார்த்தோன்னா சீசா மாதிரி விட்டுட்டு விளையாடக்கூடாது. தம்பிள்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக பிடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தம்பிள்ஸை வந்து டைட்டாக ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட் டைம் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் மறக்காமல் இந்த ஒர்க் அவுட்டை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதை வந்து தம்பிள்ஸில் தான் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பிள்ஸில் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை பார்த்தா நார்மலாக ஒரு ராட் இருந்துச்சுன்னா ராட்லேயே நீங்கள் வந்து வெயிட்டை வந்து ஆட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ ராடில் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வேரியேஷன், அதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த கரெக்டான ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தம்பிள்ஸில் பண்ணுறதை விட. அதனால் ராட் இருந்துச்சுன்னா மறக்காமல் ராடில் வந்து வெயிட் ஆட் பண்ணி கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வேறு எதுவும் புதுசாலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபோராம் ஒர்க் அவுட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஃபோராம் மசிலெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோராம் மசிலை நல்லா டேமேஜ் பண்ணி நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும்.
இருக்கும். இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம பண்ணும்போது கரெக்டாக நம்மளோட செட்டு நம்மளோட ரெப்ஸை வந்து ஞாபகம் வச்சுட்டு கரெக்டான ப்ராப்பரான ஒரு வேல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களோட கையெலாம் ரொம்ப வந்து பெயினாக இருக்கும் நெக்ஸ்ட் டே. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. அப்படின்னா தான் ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களோட கை பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆஃப்டர் இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இந்த ஒர்க் அவுட்லாம் பார்த்தோன்னா மார்னிங்கும் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம். எப்போ பண்ணணும் அப்படின்னா மண்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெனஸ்டே பண்ணுங்கள். அப்படி வெனஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டதுக்கப்புறம் ஒரு சாட்டர்டே பண்ணுங்கள். சாட்டர்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே வந்து பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் வந்து உங்கள் மசில்ஸ் வந்து க்ரோ ஆகுறதுக்கும் நீங்கள் டைம் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ கரெக்டான நேரத்தில் ரீக்ரோத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் வந்து கரெக்டான நேரத்தில் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சுப்ரமணி அப்படின்ற ப்ரோ கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து ஒரு மேக் பண்ணேன். ஸோ ப்ரோ மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுக்காக ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணிட்டேன். எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கூட ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இந்த ஹேண்ட் கிரிப்பர் வாங்குறதுக்கு எங்கே வாங்கணும் அப்படின்னு தெரியாது. ஸோ நல்ல ஹேண்ட் கிரிப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட் கிரிப்பர் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே வந்து போடுறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணணும் எப்படின்னு தெரில ப்ரோ அப்படின்னா ஸோ இந்த வீடியோட டைட்டிலை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஹேண்ட் கிரிப்பர்லாம் வியூ ப்ராடக்ட்டில் வரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராலலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரேட்லாம் கம்மியாக இருக்கும். நீங்கள் போய் தனியாக ஆன்லைன் ஆர்டர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி கம்மியான குவாலிட்டியில் வந்துடும். ஸோ ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சீப்பான ப்ரைஸில் பார்த்தோன்னா இந்த ஃபோராம் மசில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒர்க் அவுட்டுக்குலாம் தேவைப்படுற விஷயம் பார்த்தோன்னா பாரு, ஹேண்ட் கிரிப்பர், ஸோ ஸ்மைலி பால், தம்பிள்ஸ், ஸோ இது மாதிரியான ப்ராடக்ட்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து எங்கே ப்ரோ நான் வாங்குறது, கம்மியான ப்ரைஸில் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்குன்னா இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு குட்டியோண்ட ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணினாலும் வியூ ப்ராடக்ட்லாம் வரும். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பை நவ் கொடுத்தீங்கன்னா வந்து ஆர்டர் ஆயிரும். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறையவே ஷோ ஆகும். அதோட ப்ரைஸும் ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்க ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ப்ரைஸ் அதனால தான். ஸோ மறக்காமல் பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். மறக்காமல் இந்த ஹேண்ட் கிரிப்பர்லாம் இது மாதிரி வாங்கணும் அப்படின்னா உடனே பை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி வந்து ஆயிரும். மறக்காமல் உங்கள் ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தனியாக போய் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் அதிகமாகவும் இருக்கும். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஹேண்ட் கிரிப்பரை யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன ஒர்க் அவுட்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான டயட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மல் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஃபுட் வந்து எடுங்க, கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஃபோரா மசில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோ ஆகாது. உங்களுக்கு இருக்கிற கை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தான் இருக்கும். உங்களோட மசில்ஸ் மட்டும்தான் வந்து இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டயட் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்கள் மசில்ஸ் நல்லா க்ரோ ஆகும். உங்களால் சீக்கிரமாக சைஸும் பிடிக்க முடியும். ஸோ என்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பார்த்தோன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா மை வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குன்னு இருக்கும். மறக்காமல் அதில் கேட்குற அமௌண்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு பார்த்தோன்னா வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.